ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கதா யூனிவர்ஸ் ஆஃப் சூர்யா. அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சூர்யானாவோட கருப்பு படத்தோட செகண்ட் சிங்கிள் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சூர்யானாவோட கருப்பு படத்தோட ரிலீஸ் அப்டேட்டுக்காக நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப காத்திருந்தாங்க. ஒரு வழியாக அந்த ரிலீஸ் டேட்டை வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து மே 14 வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போகுது. ஃபேன்ஸ் எல்லாருமே செம ஹாப்பியாக அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட டீசர் வந்து வெளியிட்டிருந்தாங்க மண்டே. அதை பார்த்துட்டு வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து நெக்ஸ்ட் மண்டே நமக்கு அப்டேட் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ட்விட்டு போட்டிருந்தாரு. ஸோ அந்த அப்டேட் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாங்க செகண்ட் சிங்கிளாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சோர்ஸ் வந்து அப்டேட் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சாய் அபியன்கர் அப்புறம் இன்னொருத்தர் வந்து நெக்ஸ்ட்டு சிங்கிளோட சாங் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப நமக்கு நெக்ஸ்ட் மண்டே வந்து கருப்பு படத்தோட செகண்ட் சிங்கிள் தான் கிடைக்க போகுதுன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிது. அது இல்லாமல் நம்ம சூர்யானோட செகண்ட் சிங்கிளுக்காக எஸ்டிஆர் பாட போகிறதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எவ்வளோ உண்மைன்னு தெரியல. பட் அது செகண்ட் சிங்கிளில் பாடுவாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட்டு படத்தில் ஏதாவது ஒரு பாடல் பாடியிருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. எஸ்டிஆர் பாடினா நல்லாயிருக்குமா இல்லையாங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அருமையான வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.